வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. நம்மளோட சேனலில் டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பேப்பர் 1க்கான இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஐ வண்டர் வெதர் இட் இஸ் எ சைக்ளோன். த சவுண்ட் ஆஃப் இட் ஸ்கேர்ஸ் மீ. நம்மளுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு இது வந்து அந்த ஸ்டோரியில் யார் பேசினாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டெட் பேப்பர் 1க்கு சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 வந்து இங்கிலீஷ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்கங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சென்டென்ஸ் எந்த லெசனில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் யூனிட் 6ல் வரக்கூடிய ஒரு ஸ்டோரிங்க. ஸோ நம்ம வந்து 1 to 5 மட்டும் படித்தா போதாது, கண்டிப்பாக ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டோரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஐ வண்டர் வெதர் இட் இஸ் அ சைக்ளோன், த சவுண்ட் ஆஃப் இட் ஸ்கேர்ஸ் மீ. இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மம்மா. இவங்க தான் வந்து அந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பதா. இது புக் பேக் கொஸ்டின்ஸ்லேயே நம்மளுக்கு இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் இஸ் நாட் த ரைமிங் வேர்ட் ஆஃப் த ஃபாலோவிங். இதில் எது வந்து ரைமிங் வேர்ட் கிடையாது, அதாவது அந்த போயமில் இந்த 3 வேர்டு இருந்திருக்கும், ஒரு வேர்ட் வந்து இருந்திருக்காது. அது எந்த வேர்டு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங். இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டோரிஸ் நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை எழுதின ஆத்தர் நேம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளுக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ப்ராட் டு புக். யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுமிதா குப்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா த ஜங்குள் புக் அப்படின்றத யார் எழுதியிருக்காருன்னா ரட்யார்ட் கிப்ளிங். தட் சண்டே மார்னிங் ரிட்டன் பை சவிதா சிங். A Childhood in Malabar, a Memorial. இது வந்து கமலாதாஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த சைல்ட்ஹுட் இன் மலபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த லெசன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who invented over 1700 of our common words by changing noun into verbs, changing verbs into adjectives, connecting words never before used together, adding prefixes and suffix and devising words wholly original. கிட்டத்தட்ட இங்கிலீஷில் வந்துட்டு 1700 காமன் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். அடுத்த கொஸ்டின், the word bifurcates can be replaced by. bifurcates அப்படின்னா என்னன்னா divided into 2 separate parts. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஜம்பிள்டு வேர்ட்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு இதை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை மீனிங்ஃபுல்லாக சென்டென்ஸாக மாற்றணும்னா இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக், வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் இன் த அபோவ் லைன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். சரிங்களா? பர்சானிஃபிகேஷன். Next, the woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இந்த லைன்ஸ் வந்து எந்த போயம்ல இருந்து இருக்கு, அதாவது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட். எந்த போயம்லேருந்து வந்த லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங். சரிங்களா? ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங், அதில் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் எழுதின போயமோட லைன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் கோட் வேர்ட் ஃபார் சன்னி ஸ்மைல்ஸ் இஸ் TVMMZ, சூஸ் த வேர்ட் கோட் வேர்ட் ஃபார் டஸ்டி ஃபீட் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வேர்டு டி, யூக்கு அப்புறம் என்ன வி, அந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி டிக்கு அப்புறம் என்ன வரும் அந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா இதுக்கான கோட் வேர்டு வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் என்னன்னா EVTUZGFFU. அடுத்த கொஸ்டின், கிறிஸ்டினா எம் கர்ச்சர்சன்ஸ் ஸ்பெஷல் ஹீரோ இஸ் ஏ போயம் ஆன். இந்த போயம் வந்து அவங்க எழுதியிருக்காங்களே, இது யாரை பற்றின ஒரு போயம்னு கேட்குறாங்க. ஃபாதர் பற்றின போயம், அவங்க ஃபாதர் பற்றின ஒரு போயம்.
எலக்ட்ரானிக் மெயில் ஆர் இமெயில் இஸ் யூஸ் டு சென்ட் லெட்டர்ஸ் ஆர் மெசேஜஸ் யூஸிங் அதாவது நம்ம இமெயிலாம் அனுப்போம் இல்லையா, அதுக்கு மெயினாக நம்மளுக்கு என்ன தேவைன்னு கேட்குறாங்க. என்ன தேவைன்னா இன்டர்நெட். நெட் இருந்தால் தான் நம்மளால மெயில் அனுப்ப முடியும். இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. இந்த லிம்ரிக் போயம்ஸ்க்கு வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கு அண்ட் அந்த போயம் எதை பத்தினதுன்னு கேட்குறாங்க. அந்த போயம்ஸ் வந்து 5 லைன்ஸ் இருக்கும் அண்ட் அது வந்து ஒரு ஃபன்னியான போயம் அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய தடவை ரிப்பீட்டடான கொஸ்டின். நெக்ஸ்ட் ரைட் த அப்ராப்ரியேட் கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ். சரிங்களா, த கேஸ் ப்ரைசஸ் கண்டினியூ டு, இது எல்லாமே ரைஸ் 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 அப்படிதான் இருக்கும். எந்த ரைஸ் வந்து இதுக்கு கரெக்டுன்னு கேட்குறாங்க. எந்த ரைஸ்னா RISE. ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஜாஸ்மின் கேவ் மணி டு த புவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஜாஸ்மின் அப்படின்றது சப்ஜெக்ட், கேவ் அப்படின்றது verb. என்ன கொடுத்தாங்கன்னா மணி, அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா புவருக்கு கொடுத்தாங்க, அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஷன் SVDOIO. அடுத்த கொஸ்டின், புட் அவுட் அண்ட் அதர் ரைமிங் வேர்ட். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் போ. ஸோ இந்த மாதிரி யோர் மோர் அப்படின்னு ஒரு ரைமிங் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த 4ல் எது வந்து ரைமிங் வேர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது வந்து நம்மளுக்கு ரைமாக இருக்குது பாருங்கள். பிரிட்ஜு, ஃப்ரிட்ஜ். ஸோ ஒரே மாதிரி முடிகிற மாதிரி இருக்கும், அதுதாங்க ரைமிங் வேர்ட்ஸ், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஃபில் இன் த blank வித் அப்ராப்ரியேட் எக்ஸ்பிரஷன். டேஷ் வில் யூ கைண்ட்லி டெல் யுவர் நேம் ஒன்ஸ் அகைன். அதுக்கு என்ன வரும்னா பாடன். பாடன் அப்படின்னா திருப்பி சொல்லுங்க. will you kindly tell your name once again. நெக்ஸ்ட், if USA is United States of America, UFO அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. UFOனா unidentified flying object. அப்ரிவேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட், மாங்க் இஸ் பிலாங் டு டேஷ் ஜெண்டர். மாங்க் அப்படின்றது என்ன ஜெண்டரில் வரும்னா மேஸ்குலைன், ஆண்களில் தான் இந்த மாங்க் அப்படின்றவங்க இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், a teacher is teaching a lesson with the theme of moral values. ஒரு டீச்சர் வந்து moral values பற்றி லெசன் நடத்துகிறாங்க. he had written some words on the blackboard. one word does not belong to good quality, find it out. அதாவது இந்த 4 வேர்டில் வந்து ஒன்று மட்டும் குட் குவாலிட்டி கிடையாது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸர். மிஸ்ஸர் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, ரொம்பவுமே கஞ்சத்தனமாக இருக்குது, அது வந்து குட் குவாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 4ல் எது வந்து போயட்ரி சம்மந்தப்பட்டது கிடையாது அப்படின்னா பேராகிராஃப். ஏன்னா நம்ம ஜென்ரலாக ப்ரோஸ் இல்லைனா எஸ்ஸேல தான் பேராகிராஃப்னு சொல்லுவோம். போயமில் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டான்ஸான்னு தான் சொல்லுவோம். ஸோ இதில் போயட்ரிக்கு ரிலேட்டட் ஆகாத வேர்டு எதுனா பேராகிராஃப். நெக்ஸ்ட், செலக்ட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டைரக்ட் ஸ்பீச். ஈ ஷவுட்டட் லெட் மீ கோ. ஸோ இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோடைய ரூல்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் மாற்ற முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஈ ஷவுட்டட், இது வந்து நம்ம டூன்றது வந்து நம்ம கன்ஜங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுவோம். தெம் டு லெட் இம் கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிமினியூட்டிவ் ஆஃப் ஜீப்ரா. டிமினியூட்டிவ் அப்படின்னோடனே புது வேர்டு அப்படின்னு நினைக்காதீங்க. டிமினியூட்டிவ் அப்படின்னா என்னன்னா அனிமல்ஸோடைய குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஜீப்ராவுடைய குட்டியை நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜீப்ராவுடைய குட்டிக்கு பேர் என்னன்னா ஃபால். அடுத்து, ஸ்ட்ராங்கர் பாஸ் தென் ஏ கமா. ஒரு இடத்துல நம்ம கமா போட்டோன்னா அங்கே நிறுத்தி நிதானமாக படிப்போம். அந்த கமாவை விட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கராக அழுத்தி ஒரு நிறுத்தம் கொடுக்கணும்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. என்ன யூஸ் பண்ணணும்னா செமிகோலன். ஓகேங்களா, செமிகோலன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் இஸ் சினானிம் ஃபார் ஸ்லம். ஸ்லம் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா க்ளூமி. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த சினானிம். இதுவுமே மீனிங் கேட்குறாங்க. ஐ கேன் see them perched on my window sill. perched அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ரெஸ்ட் ஆன். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீடிங் their meanings. டேஷ் எ டல் சவுண்ட். டல் சவுண்டை குறிப்பிடுற வேர்டு இந்த 4ல் எதுன்னு கேட்குறாங்க. எதுனா இதுதான், THUD, தட். ரைட் த ஆன்டிகிராம் ஆஃப் த வேர்ட் சாண்டா. முதல்ல ஆன்டிகிராம் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த கொடுக்கப்பட்டுள்ள வேர்டு இருக்கு இல்லையா,
இந்த வேர்டில் இருக்க இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே மாற்றி ஒரு புது வேர்டாக நம்ம உருவாக்குறோம். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆன்டிகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எல்லா வேர்டையும் இது பண்ணி ஒரு புது வேர்டு அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் என்னன்னா சாட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கு, ஏ இருக்கா, என் இருக்கா, அதே மாதிரி டி இருக்கா, ஏ, அந்த கொடுக்கப்பட்டுள்ள வேர்டையே நம்ம வந்து மாற்றி ஒரு புது வேர்டு உருவாக்குறது தான் ஆன்டிகிராம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபில் இன் த சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவுமே நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் தான். இப்போ பாருங்க, இ, எஃப்க்கு அப்புறம் ஜி, ஹெச்சுக்கு அப்புறம் ஐயா, அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வரும், ஜேக்கு அப்புறம் கே. அப்போ நம்மளுக்கு இந்த கேல ரெண்டுத்துல தான் ஏதாவது ஆன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் இதில் என்னென்னா KLLA. ஏன்னா இங்கே எல் ஒரே மாதிரி தான் வருது. அப்போ இங்கே எல் வந்து அப்படியே போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள் எஃப், IJ, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்தையும் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க, a blockade you find across the road is called. அதாவது ஒரு ரோட்ல நம்ம வந்து பிளாக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா பேரிகேட். அடுத்து பாருங்க, பிக் அவுட் த ஆன்டனிம் ஆஃப் த வேர்ட் ப்ரௌட். ப்ரௌடுன்னா நம்மளே வந்து ரொம்ப இதுவாக நினச்சிக்கிறது இல்லையா, அதுக்கு வந்து ஆன்டனிம் என்னன்னா ஹம்பிள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பற்றி சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றின வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவுமே நன்றி. தேங்க்யூ.